ஸோ எந்த செடிய வந்து எந்த திசையில வந்து நம்ம வளர்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்குன்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு. விருட்ச சாஸ்திரம் அப்படின்னே இருக்கு. ஒரு செடி வீட்ல வளர்க்க போறாங்க அப்படின்னாக்கா, எந்த மாரியான டைரக்ஷன்ல எந்த செடி வைக்கலாம்? அது வந்து அவங்களுக்கு என்ன மாரியான சிறப்புகள் தரும்? இந்த முள்ளு செடி, பால் தரக்கூடிய இப்போ உடைச்ச பால் ஊத்தும்பாங்க. அந்த செடிகள். இதெல்லாம் வந்து வீட்ல வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில ரோஜா வகைகள் வீட்ல வளர்க்கக்கூடாது. பன்னீர் ரோஸை தவிர நீங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியலா நிறைய ரெட் ரோஸு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெற்றியை தராது. கிழக்கு சூரியன் உதிக்கக்கூடிய திசை, அந்த இடத்துல துளசி செடி தான் மெயினா வைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கற்றாழை செடி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது சனியால பீடைகள் இருக்கு, தோஷங்கள் இருக்கு, அதை ஆஃப் பண்ணக்கூடியது கற்றாழைக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. தெற்கு சொன்னா யமனுடைய தசை, தெற்கு தசையை தலை வச்சு படுக்கிற, தெற்கு தசையை வீட்டு வாசல் வைக்கக்கூட. நிறைய பேரோட அன்றாட வாழ்க்கைக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். தெற்கு வாசல்ல தான் வீடு இருக்கும். ஒரே வழி, அந்த வாசல்ல மல்லிகைப்பூ செடி. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம வந்து வீட்ல வந்து நெறைய பேர் செடிலாம் வளர்ப்பாங்க. சில பேர் துளசி செடி வளர்ப்பாங்க. இல்லன்னா இந்த ஓமம் செடி இந்த மாரி நெறைய செடி வந்து வளர்ப்பாங்க. ஸோ எந்த செடிய வந்து எந்த திசையில வந்து நம்ம வளர்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி வளர்க்கணும்? அப்படி வளர்த்தா எப்படி அதிர்ஷ்டம் தரும்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க மேம். ஸோ செடிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குன்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு. விருட்ச சாஸ்திரம் அப்படின்னே இருக்கு. ஸோ இந்த செடிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட வாழக்கூடிய தேவர்கள். முக்கோடி தேவர்கள் இருக்காங்க. யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. தென்னை மரம், அரச மரம் இதெல்லாம் ஒரு ஒரு தேவர்கள். அதனால தான் 12 ராசிக்கும் செடிகள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் செடி இருக்கு. இதை விட பெரிய ஒரு படி போகும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்கள்லயும் ஸ்தல விருட்சம்னு இருக்கும். ஏன் அந்த ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலை எடுத்து யார் கட்டினாரோ அவரோட நட்சத்திரத்தோட விருட்சம் தான் அங்க வைப்பாங்க. அதான் அங்க சிறப்பு. ஸோ அப்போ வந்து ஒரு செடி வீட்ல வளர்க்க போறாங்க அப்படின்னாக்கா, எந்த மாரியான டைரக்ஷன்ல எந்த செடி வைக்கலாம்? அது வந்து அவங்களுக்கு என்ன மாரியான சிறப்புகள் தரும்ன்றத பார்க்கலாம். அதேபோல வந்து இந்த முள்ளு செடி, பால் தரக்கூடிய இப்போ உடைச்ச பால் ஊத்தும்பாங்க. அந்த செடிகள். இதெல்லாம் வந்து வீட்ல வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதேபோல வந்து இப்ப முள்ளுள்ள செடி சொல்லுவோம், ரோஜாவும் முள்ளுள்ள செடி தான். சில ரோஜா வகைகள் வீட்ல வளர்க்கக்கூடாது. இந்த பன்னீர் ரோஸை தவிர நீங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியலா நிறைய ரெட் ரோஸு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெற்றியை தராது. நிறைய கடன்களை உருவாக்கி கொடுத்துரும். இல்லை வீட்டில் சடன் டெத்தை கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு இது ஒரு செடி வச்சா இது வருதானா, அந்த ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் அந்த செடியோட விஷயம். ஒரு செடி வளருதல், அது இந்த குடும்பத்துக்கு அது வளர்ச்சியை தரணும். அப்போ அஷ்ட திக்குகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு, இந்த அஷ்ட திக்குகளிலும் எந்தெந்த செடியை வளர்க்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷமும் நீக்கி கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள், மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸு, கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்காங்க, கல்யாண தடை புத்திர தடை, என்ன வேணால் எடுத்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே நீங்கணும். எனக்கு இதுக்கு மேலே வீடை இடிச்சு கட்ட முடியாது, என்கிட்ட காசு கிடையாது, நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஆனாலும் இந்த வீட்டில் நான் சுபிக்ஷமாக வாழணும், வளர்ந்து போகணும். அப்போ இந்த அஷ்ட திக்குகளை மார்க் பண்ணி கரெக்டாக வச்சு வளர்க்கும் போது நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கும். அதில் முதல் திக்கு வந்து கிழக்கு, சூரியன் உதிக்கக்கூடிய திசை. அந்த இடத்துல துளசி செடி தான் மெயினாக வைக்கணும். இந்த துளசி செடியை வந்து கிழக்கு திசையில் வைக்கும்போது செல்வ செழிப்பு, வளர்ச்சி, ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க வணங்கக்கூடிய குலதெய்வத்துடைய அருளை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த துளசி வந்து பெருமாளுக்கு உண்டது, சிவனுக்கு அதெல்லாம் இங்கே எடுத்துக்கவே கூடாது. துளசி அப்படிங்கிற செடி கிழக்கு திசையை நோக்கி வைக்கும்போது அது ஒரு அமிர்த கலசமாக மாறி இவங்களோட வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். செடி வைக்கிறது பெருசு இல்லை, அதை தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். வாடி போகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நகை அடிபட்டுருச்சு, அப்போ என்ன செஞ்சாலும் அந்த நகத்தில் வேலை செய்ய முடியாது. அப்போ அதை அதை பராமரித்து சரி பண்ணாதான் அது இயங்க ஆரம்பிப்போம். அப்போ அது நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, ஒரு சுகர் பேஷண்ட் கண்டுக்காம விட்டீங்கன்னா அந்த விரலே எடுத்துருவாங்க. அப்போது ஒரு துளசி செடியை கிழக்கு நோக்கி வைக்கும்போது வாழ்க்கையில சம்பத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேற்கு மேற்கு திசைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கற்றாழை செடி வைக்கலாம்.
இந்த கற்றாழை செடி அல்லது ஸ்னேக் பிளான்ட்னு ஒண்ணு இருக்கும். அது ஒரு செடி தான். வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடியது தான். இந்த 2 செடியில எது வேணாலும் வளர்க்கலாம். இந்த கற்றாழை செடி வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வீட்ல இருக்கக்கூடிய ராகு, கேது, சனியால பீடைகள் இருக்கு, தோஷங்கள் இருக்கு. அத ஆஃப் பண்ணக்கூடியது கற்றாழைக்கு அவ்ளோ பவர்ஃபுல் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள ஏற்படுத்தி குடுக்குறது. தேவையில்லாத பொருட்களையும் அகத்தி குடுக்குறது. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கிஃப்ட் குடுத்துருப்பாங்க. வீட்ல வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது நெகட்டிவ் சைன்ஸ் இருந்துச்சு அப்டின்னாக்கா, அந்த பொருள் வந்து அவங்களுக்கு இரிட்டேஷன குடுத்து இந்த கற்றாழை இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் இரிட்டேஷன் இது எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. இத எடுத்து வச்சிடலாம். அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க வச்சுரும். வீட்டுக்கு என்ன தேவை? ஒரு ஸ்ரீசக்கரம் தேவையா? இல்ல ஒரு மிக்ஸியே தேவையா? இவங்களுக்கு ஃபேவரபிளான விஷயங்கள அந்த கற்றாழை வந்து ஏற்படுத்தி குடுக்கும். நம்ம கற்றாழைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இன்னொரு வீட்ல வந்து வச்சிருப்பாங்க கத்தாழ. அத வந்து பிடுங்கிட்டு வந்து அவங்க வீட்ல வச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது அ ப நர்சரீஸ்லயே நெறைய இடத்துல அந்த மாரி கிடைக்கும். பண்ணலாமா? அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த பறிச்சுட்டு வரீங்க அப்படின்ற போது, அது அவங்களோட பர்மிஷனும் வேணும். ப்ளஸ் பறிக்கும்போது சிலர் வந்து கண்ணு வைப்பாங்க. எடுத்து வச்சு வளர்த்து குடுப்பாங்க. அது வைக்கலாம். உன்ன பிச்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறது வந்து ஒரு உயிர துடிக்க வச்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு சமம். ஒண்ணு நர்சரியில வாங்கி வைக்கலாம். இல்ல அவங்க கிட்டயே கேட்கும்போது தனியா பதியம் போட்டு வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி குடுக்கும். அப்ப வீட்டுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் சரி, பொருட்களையும் சரி, வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பொருட்கள உடைக்கிறதோ, இல்ல வெளியில தள்ளி விடுறதோ இந்த கற்றாழையுடைய ஏன்னா, ஒவ்வொரு செடின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொன்னும் ஒரு ஒரு எச்சினி. ஒவ்வொரு தேவதை அதுக்குள்ள குடியிருப்பா. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு புராண கதைகள் இருக்கு. பிருந்தா தான் துளசி. அதேபோல கற்றாழை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எப்பேர்ப்பட்ட சாமுண்டீஸ்வரி தான் கற்றாழை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் நீக்கி குடுக்கக்கூடியவ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு. வடக்குன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது யாருன்னா, குபேரர் தான். அப்ப அந்த இடத்துல வைக்க வேண்டிய செடி என்ன அப்படின்னா, மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்ட ஒரு பச்சை தொட்டியில வைக்கும்போது, செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான கஷ்டங்கள். ஏங்க செல்வ செழிப்பு இருக்கட்டுங்க, எனக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி குடுங்கங்க. அப்படிங்கிறபோது இந்த மணி பிளான்ட் வச்சு வடக்கு திசையை நோக்கி வச்சு வளர்க்கும்போது, அந்த இடத்துல குபேர சம்பத்த ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ அந்த குபேர சம்பத்து என்ன? பொருளாதாரம். உனக்கு அன்றாட என்ன தேவை? உன் ஜாதக ரீதியா உனக்கு எவ்வளோ வருமானம் வரணும்? உன் குடும்பத்த நடத்துறதுக்கு என்ன வரும்? உடனே சொல்லுவாங்க, மணி பிளான்ட் வச்சா உடனே ஒரு 2,00,00,000 வந்துருமா? 10,00,00,000 வந்துரும். நீங்க எதிர்பார்க்க உங்க தகுதிக்கு எவ்வளோ வருமானம் வர வேண்டியது இருக்கோ, அதை செழிப்பாக ஏற்படுத்தி குடுக்குறது தான் இந்த குபேர சம்பத்து. மணி பிளான்ட். மணி பிளான்ட் எல்லாருமே வீட்டு வாசல்ல வைக்கிறது, தொங்க விட்டுறது, அ டைரக்ஷன் தெரியாம வைக்கிறது. நான் இது வச்சிருக்கேன் நல்லா தான் வளருது. ஆனா பணம் வரல. செலவு தான். அது வடக்கு திசை நோக்கி வச்சீங்கன்னாக்கா, அந்த செல்வ செழிப்பை ஏற்படுத்தி குடுக்கும். அடுத்ததா வந்து தெற்கு. தெற்கு சொன்னோனே யமனுடைய திசை. தெற்கு திசையே தலை வச்சு படுக்கக்கூடாது. தெற்கு திசையே வீட்டு வாசல் வைக்கக்கூடாது. நெறைய பேரோட அன்றாட வாழ்க்கைக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். தெற்கு வாசல்ல தான் வீடு இருக்கும். ஒரே வழி. அந்த வாசல்ல மல்லிகைப்பூ செடி. அந்த மல்லிகைப்பூ வேர் விரிக்க ஆரம்பிச்ச உடனே, இவங்களோட கஷ்டங்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து மன கஷ்டங்கள். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய இடத்துல தேடிட்டேங்க. எஃபெக்ட் போட்டுட்டேங்க. என் எஃபெக்ட்டுக்கு ஏத்த வெற்றி வரலங்க. சூசைட் பண்ணிக்கலான்னு தோணுது. எங்கேயாவது ஓடி போயிடலான்னு தோணுது. பசங்க 13 வயசுல இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ல என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு மல்லிப்பூ செடி நீங்க வச்சு வளர்க்கும்போது, இந்த தெக்குக்கு உண்டான விஷயங்கள் யோகமாக மாத்தி குடுக்கும். ஆயுள தீர்க்காயுளா ஏற்படுத்தி குடுக்கும். நெறைய வசிய மந்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ வேர தான் தாயத்துக்குள்ள போட்டு குடுப்பாங்க. இப்ப இந்த மோகினி பிசாசு சுத்துது, பேய் இது போட்டு விட்டுட்டா ஒண்ணுமே வராது. அவ்ளோ பாசிட்டிவ் சைன குடுக்கக்கூடியது. அப்ப தெற்கு திசைன்னு எடுக்கும்போது மல்லிப்பூ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பர்பிள் கலர் தொட்டி. அதுல வச்சு வைக்கும்போது நல்ல சிறப்புகளையும், ஆயுள் விருத்தியையும், நல்ல உங்களுடைய எஃபெக்ட்டுக்கு ஏத்த வெற்றிகளையும் அமைச்சு குடுக்குறது தான் இந்த தெக்குக்கு உண்டான மல்லிப்பூ. அடுத்தது வந்து வடகிழக்கு. இந்த இடத்துல அதிக வெயிட் வைக்கக்கூடாது. ஈசானியம் சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ நெறைய வீட்ல வந்து பூஜை ரூம் அங்க தான் வச்சிருப்பாங்க. இங்க ரொம்ப வெயிட்டான செடிகள் வைக்கக்கூடாது. மரங்கள் வளர்க்கக்கூடாது. ஒரு வீட்ல வாஸ்து பார்க்க போனீங்க அப்படின்னாக்கா, வடகிழக்குல ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இவங்களோட எனர்ஜி எல்லாம் அது தின்னுட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்ல செழிப்பு இருக்கும். ஆனா அனுபவிக்க முடியாது. அப்போ வடகிழக்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல சின்ன சின்ன செடிகள். இப்ப இருக்க நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. அந்த சின்ன செடிகள் இந்த மூங்கில் செடியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த இடத்துல வெயிட்லெஸ்ஸா ஒரு செடி பூ பூக்கணும். அதான் மெயினு. அது வைக்கும்போது நெறைய விஷயம் அமைதி கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு வீட்ல. முதல் விஷயம் நிம்மதியா, ரிலாக்ஸா அந்த வீட்ல ஒரு வீட்டுக்குள்ள போனா, "ஐயய்யோ! இந்த வீட்டுக்குள்ள போனா என்ன சண்டை காத்துட்டு இருக்கோ?" அப்படின்னு யோசிக்கிறத விட, "இந்த இன்னைக்கு எப்படா முடியும்?
வீட்ல போய் உட்காரணும்டா, ஒரு காஃபி குடிச்சு என் ஒய்ஃப் கூடயும், ஹஸ்பண்ட் கூடயும் பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைய ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய சக்தி தான் வடகிழக்கு மூலை. தென்கிழக்கு. தென்கிழக்குன்னு சொல்லும்போது அக்னி மூலை இது. ரொம்ப ஹீட்டான பகுதி இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேம்பு செடி, மூங்கில் செடி. இப்பதான் சின்ன சின்னதா வந்திருக்கு. இப்ப சைனீஸ் பேம்பு அந்த மாரிலாம் வந்து பேம்பு செடி அங்க வச்சாலே போதும். பொருளாதார ரீதியான நன்மைகளை ஏற்படுத்தி குடுக்கும். உறவுகள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள், மாமியார் மருமக சண்டை, அம்மா பையன் சண்டை, இது நேரா இந்த சண்டைகள பார்க்க முடியல. இந்த மாரி உறவுகள அனுசரணையோட வசியத்த ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு விஷயத்தோட ஈர்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். புருஷன் பொண்டாட்டி பொருத்தம் இல்லங்க. கல்யாண சண்டை நடக்குதுங்க. இந்த தென்கிழக்கு இடத்துல இந்த செடிய வச்சுட்டு வைக்கும்போது, அது வளர ஆரம்பிக்கும்போது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை இதான் வாழ்க்கை. எப்படி போலாம்? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா, ஒவ்வொரு செடியிலேருந்தும் ஒரு ஒரு அரோமா வீட்டுக்குள்ள வரும். அந்த வாசத்த உள்ளுக்குள்ள போகும்போது, உடம்புல படும்போது சில விஷயங்கள் மாத்தி குடுக்கும். மைண்ட மாத்தி குடுக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு கன்னி மூலை சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு அரச மரம். மரங்கள் இந்த இடத்துல வளர்க்கலாம். ஒரு நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய தலைமகன் ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வளர்க்கலாம். ஸோ இங்க கனிகள் வரக்கூடிய மரங்களா வளர்க்கணும். இங்க வரக்கூடிய கனி ஒரு தக்காளி செடியே வைங்களேன். அந்த தக்காளி எடுத்து சமைக்கும்போது வீட்ல செழிப்பு ஏற்படுத்தி குடுக்கும். தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்தி குடுக்கும். ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு வீட்ல ஒரு பூஜை பண்றீங்க, ஒரு ஹோமம் பண்றீங்க அப்படின்ற போது, இந்த கனித்தர செடிகள் அங்க வச்சிருக்கும்போது, அதோட ஆற்றலும் சேர்த்து உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். முதல் விஷயம் தங்கத்த வீட்ல ஏற்படுத்தி குடுக்கும். குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடியது. எனக்குன்னு ஒரு பொட்டு தங்கம் இல்லங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த இடத்துல ஒரு கனி காய்க்கக்கூடிய மரமோ, செடியோ வைக்கும்போது, அந்த கனிகள எடுத்து இவங்க மனசார சமைச்சு சாப்பிடும்போது நெறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஏற்படுத்தி குடுக்கும். அக்ஷய திதிக்கெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். வீட்டுக்குள்ள ஒரு செடி வைங்க. செடிக்குள்ள சின்னதா ஒரு ரூ. 1 காயின் வச்சு வைங்க. இந்த செடி வைக்கும்போது, கீழ ஒரு ரூ. 1 காயின் வைக்கும்போது, அதுல கிடைக்கக்கூடிய கனிகள் வந்து உங்களுக்கு செல்வத்த அதிகப்படியா ஏற்படுத்தி குடுக்கும். வடமேற்கு மூலை, வாய்வு மூலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வாய்வு மூலை வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இது சுருக்கி வச்சுருவாய்ங்க. இல்லனாக்கா ரொம்ப அதுக்குன்னு உண்டான அளவு இல்லாம வச்சுடுவாங்க. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நோய் நொடிய அதிகமா ஏற்படுத்தி குடுக்கக்கூடியது. அந்த இடத்துல வைக்கக்கூடியவ வந்து யாருன்னா மருதாணி தான். மருதவாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை, ஒரு யட்சினின்னே சொல்லலாம். அந்த மருதாணி செடி அங்க வைக்கும்போது நெறைய விஷயங்கள் சேஞ்சஸ் உடம்புல ஆரோக்கியத்தையும், ஆரோக்கிய சம்பத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். நெறைய செலவாகுதுங்க குழந்தை பொறந்ததுலேருந்து இந்த மருந்து செலவு. அ மருந்து செலவு கூட விடுங்க. ஆனா மன கஷ்டம் புள்ள அவஸ்தைப்படுது. ஒரு தீராத நோயில இருக்கு. வீட்ல அப்பா, அம்மா நோயில ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வாய்வு மூலைய கிளீன் பண்ணி, அங்க ஒரு செடி மருதாணி செடிய வச்சு வளர்க்கும்போது, இந்த ஆரோக்கியத்தோட சம்பத்த அந்த காற்று ஏற்படுத்தி குடுக்கும். நம்ம செடி தானே, மரம் தானே, நம்ம விருப்பப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம வீட்ட சுத்தி வச்சுக்கலாம். நம்ம அலட்சியமா செய்ற ஒரு விஷயத்துல இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்தெந்த திசையில என்னென்ன செடி, ம். மரங்கள்லாம் வச்சா அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.